இந்தியாவில் பள்ளி மாணாக்கர் எண்ணிக்கை கடந்த நிதியாண்டில் 37 லட்சம் குறைந்துள்ளது அரசின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. பள்ளிகளில் உள்ள கணினிகளில் 57 விழுக்காடு மட்டுமே இயங்கும் நிலையில் உள்ளதாகவும் இந்த ஆய்வு கூறுகிறது. இந்தியாவில் பள்ளிகளின் நிலை குறித்து மத்திய கல்வித்துறை விரிவான ஆய்வை நடத்தியது. இதில் நடப்பு 2023-24 கல்வியாண்டில் மாணாக்கர் எண்ணிக்கை 37 லட்சம் குறைந்து 24 கோடியே 80 லட்சமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90 விழுக்காடு பள்ளிகளில் மின்சாரம், இருபாலருக்கான தனித்தனி கழிவறைகள், தொழில்நுட்ப வசதிகள் உள்ளதாகவும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. எனினும் 57.2 விழுக்காடு பள்ளிகளில் மட்டுமே கணினிகள் இயங்கும் நிலையில் உள்ளதாகவும் 53.2 விழுக்காடு கணினிகளில் மட்டுமே இணைய வசதி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணாக்கர் நலனுக்காக 52.3 விழுக்காடு பள்ளிகளில் மட்டுமே சரிவு பாதை உள்ளதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இடைநிற்றல் விகிதம் நடுநிலைப் பள்ளிகளில் 5.2 விழுக்காடாகவும் மேல்நிலைப் பள்ளிகளில் 10.9 விழுக்காடாகவும் உள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது. மொத்த மாணாக்கரில் மாணவிகள் எண்ணிக்கை 48 விழுக்காடாகவும் சிறுபான்மை சமூக மாணாக்கர் எண்ணிக்கை 20 விழுக்காடாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர பிற்படுத்தப்பட்ட மாணாக்கர் 45 விழுக்காடு, எஸ்சி மாணாக்கர் 18 விழுக்காடு, எஸ்டி மாணாக்கர் 10 விழுக்காடு படிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.